வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பாரதியாரின் முழுமையான படைப்புகளின் தொகுப்பு இன்று வெளியிடுகிறார் பிரதமர் மோடி. 3 நாள் பயணமாக ரஷ்யா சென்ற மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதிபர் புதினை நேரில் சந்தித்து பேச்சு. சம்பல் வன்முறையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சந்தித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக உறுதி. திருச்சி திண்டுக்கல் ரயில்வே பாதையில் பராமரிப்பு பணி. திருச்சி வழியாக செல்லும் ரயில்வே சேவைகள் மாற்றம். தமிழகத்தில் இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தீவிரம். வானிலை ஆய்வு மையம் தகவல். மயிலாடுதுறையில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. கனமழை எச்சரிக்கை காரணமாக விடுமுறை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பாரதியாரின் முழுமையான படைப்புகளின் தொகுப்பை வெளியிடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் முழுமையான படைப்புகளின் தொகுப்பு சீனி விஸ்வநாதனால் தொகுக்கப்பட்டுள்ளது. இதில் பாரதியாரின் எழுத்துக்களின் பாதிப்புகள், விளக்கங்கள், ஆவணங்கள், பின்னணி தகவல்கள் மற்றும் தத்துவ விளக்க காட்சிகள் போன்ற விவரங்கள் உள்ளது. இந்த தொகுப்பை டெல்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வெளியிடுகிறார் என்று பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரஷ்ய அதிபர் புதினை நேரில் சந்தித்து பேசினார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார். அங்கு தலைநகர் மாஸ்கோவில் உள்ள அதிபர் மாளிகையில் நடைபெற்ற இந்திய ரஷ்ய ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான 21வது கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்துக்கு பின் ராஜ்நாத் சிங் ரஷ்ய அதிபர் புதினை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது அவர் புதினுக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு உட்பட பல்வேறு விவரங்கள் குறித்து இருவரும் தீவிரமாக ஆலோசனை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் போது ராஜ்நாத் சிங் நமது நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு மிக உயர்ந்த மலையை விட உயர்ந்தது மற்றும் ஆழமான கடலை விட ஆழமானது என்றும், இந்தியா தனது ரஷ்ய நண்பர்களுக்கு எப்போதும் துணை நிற்கும் என்றும், எதிர்காலத்திலும் இது தொடரும் என்றும் கூறினார். சம்பல் வன்முறையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை ராகுல் காந்தி சந்தித்து அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் கட்டப்பட்ட ஹாகி ஈத்கா ஜாமா மசூதியை கடந்த மாதம் 24ஆம் தேதி அதிகாரிகள் 2வது முறையாக மீண்டும் ஆய்வு நடத்த வந்தனர். அப்போது ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியை சேர்ந்த இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போராட்டம் வன்முறையாக மாறியது. இந்த வன்முறை சம்பவத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், மேலும் பலர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனிடையே வன்முறையால் பாதிக்கப்பட்ட சம்பல் மாவட்டத்திற்கு கடந்த 4ஆம் தேதி ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிகள் 7 பேர் காரில் புறப்பட்டனர். ஆனால் அவர்களை காசிப்பூர் எல்லையில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். இந்த நிலையில் சம்பல் வன்முறையில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை ராகுல் காந்தி சந்தித்து பேசியுள்ளார். டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. அப்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது வயநாடு எம்பி பிரியங்கா காந்தியும் உடனிருந்தார். தமிழகத்தில் இன்று முதல் 14ஆம் தேதி வரை வடகிழக்கு பருவமழையின் மழைப்பொழிவு தீவிரம் அடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நேற்று வலுவடைந்து தென்மேற்கு மற்றும் அதனையொட்டி தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று முதல் 14ஆம் தேதி வரை வடகிழக்கு பருவமழையின் மழைப்பொழிவு தீவிரம் அடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இன்று டெல்டா மாவட்டங்களில் பரவலாக அநேக இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது. அதன்படி கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. அதானி முதல்வரை சந்தித்தது தொடர்பாக விவாதித்ததற்கும் தயார் என்று தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவையில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதானி முதல்வரை சந்தித்தது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், இந்த குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் வைப்பதில் அர்த்தமில்லை என முதல்வர் தெளிவாக கூறிவிட்டார் என்ற அவர்,
மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இது குறித்து தெளிவாக கூறியுள்ளார் என்றும் நாங்கள் இது குறித்து விவாதத்திற்கும் தயார் என்றும் கூறினார். மேலும் தமிழ்நாடு அரசுக்கும் அதானிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்ற அவர் இது தொடர்பாக முதல்வர் சட்டசபையில் தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார் என கூறினார். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெளிவாக சொல்லிட்டாரு. மீண்டும் மீண்டும் இந்த குற்றச்சாட்டு எழுப்பதில் அர்த்தமே இல்லை. தமிழ்நாடு அரசுக்கும் அதானிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முதலமைச்சர் நீங்க சட்டசபையில் தெளிவாக சொல்லிட்டாரு. டங்ஸ்டன் விவகாரத்தில் உண்மையை மறைக்க அதிமுக மீது அவதூறான கருத்துக்களை எக்ஸ் வலைதளத்தில் தமிழக முதலமைச்சர் பதிவிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நேற்று அவையில் மக்களுக்கான பிரச்சினைகள் மற்றும் தீர்மானங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டது. இதையடுத்து கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் குறித்து ஒன்றும் தெரியாமல் ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு இருப்பதாக கூறிய அவர் டங்ஸ்டன் விவகாரத்தில் உண்மையை மறைக்க அதிமுக மீது அவதூறான கருத்துக்களை எக்ஸ் வலைதளத்தில் தமிழக முதலமைச்சர் பதிவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் புயல் குறித்து ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சரிவர எடுக்கப்படவில்லை என்றும் இதனால் மக்கள் அதிக அளவில் பாதிப்படைந்ததாக குற்றம் சாட்டினார். அருப்புக்கோட்டை அருகே அடையாளம் தெரியாத நபர் அடித்து கொலை செய்யப்பட்டு உடல் முழுவதும் எரிந்த நிலையில் எலும்புக்கூடாக இருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டி வடக்கு தெரு பகுதியில் புதர் பகுதியில் காலை நேரத்தில் விறகுகள் எரிந்து புகை வந்து கொண்டே இருந்தது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் சென்று பார்த்ததில் அங்கு ஒரு நபர் எரிந்து எலும்புக்கூடாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து அடையாளம் தெரியாத நபர் அடித்து கொலை செய்யப்பட்டு உடல் முழுவதும் எரிந்த நிலையில் எலும்புக்கூடாக கிடப்பதாக டவுன் காவல் நிலைய போலீசாருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அப்பகுதியில் இரத்த மாதிரிகள் மற்றும் கொலைக்கு பயன்படுத்திய கற்கள் ஆகியவற்றை சேகரித்து கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்டது யார், கொலையாளிகள் யார், எதற்காக இந்த கொலை நடந்தது என போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்கரன் கோவிலில் ரயிலில் ஏற முயன்ற இளைஞரை மர்ம நபர்கள் அரிவாளால் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் கலைஞர் காலனி தெருவை சேர்ந்தவர் செல்வராஜ். இவர் தனது நண்பர் ராமச்சந்திரனுடன் சென்னை குன்றத்தூரில் உள்ள தனியார் கம்பெனியில் ஓட்டுநர் வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது பொதிகை ரயிலில் ஏற முயன்ற போது செல்வராஜை நோட்டமிட்டு பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் அவரை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த செல்வராஜை சங்கரன்கோவில் டவுன் போலீசார் மீட்டு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரியில் பயிற்சி பெண் மருத்துவர் பூச்சிக்கொல்லி விஷம் குடித்து தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில் வெளி மாவட்டத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் மருத்துவம் பயின்று மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த சாருமதி என்ற பயிற்சி மருத்துவர் திடீரென விடுதியில் மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக அங்கிருந்த மற்ற பயிற்சி மாணவர்கள் அந்த மாணவியை மீட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்துள்ளனர். அப்போது மாணவி விடுதியில் இருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை உட்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததன் பேரில் மாணவியின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்த போலீசார் சக மாணவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை துடியலூர் பகுதியில் இரவு நேரங்களில் சுற்றித் திரியும் குரங்கு குல்லா கொள்ளையர்கள் காவல்துறை விரைவில் பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை துடியலூர் அருகே உள்ள வைசா கார்டன் குடியிருப்பு வளாகத்திற்குள் குரங்கு குள்ளா கொள்ளையர்கள் இருவர் கையில் இரும்பு ராடுடன் சுற்றித் திரியும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே அதே குடியிருப்பில் உள்ள ஜெயராமன் என்பவர் வெளியூர் சென்றபோது 10 நாட்களுக்கு மேல் பூட்டியிருந்த வீட்டை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து 40,000 மதிக்கத்தக்க கவரிங் நகைகளை திருடி சென்றனர். அதேபோல் வெள்ளக்கிணறு பகுதியில் உள்ள ரமேஷ் என்பவர் வீட்டில் கொள்ளையடிக்க முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. இதுபோன்ற தொடர் திருட்டு சம்பவங்களால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களும் மற்றும் குடியிருப்பு வாசிகள் குற்றப்பிரிவு காவல்துறையினர் குரங்கு குள்ளா கொள்ளையர்களை விரைந்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரமேரூர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பகுதியில் போதைப்பொருள் விற்பனை நடைபெற்று வருவதாக உத்தரமேரூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து நடைபெற்ற சோதனையில் உத்தரமேரூர் டாஸ்மாக் ஒயின் ஷாப் பின்புறம் ஆட்டோ ஒன்றில் 5 நபர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கஞ்சாவை ஒடிசா மாநிலத்தில் இருந்து வாங்கி வந்து விற்பனை செய்ததாக கூறினர். இதையடுத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நிர்மல் குமார், தரணி, விக்னேஷ், சின்ராஸ், ராகுல் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 4 கிலோ கஞ்சா கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து அனைவரையும் புழல் சிறையில் அடைத்தனர். ஆற்காடு அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 12 அரை சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த 30 வெட்டி காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சேகர். இவர் சமையல் மாஸ்டராக வேலை பார்த்து வரும் நிலையில் தனது வீட்டில் மனைவி மற்றும் தாய் தந்தையுடன் மாடியில் உறங்கியுள்ளார். கீழே உள்ள வீட்டில் அவரது மகன் வசித்து வந்த நிலையில் சொந்த வேலைக்காக வெளியே சென்றுவிட்டு மீண்டும் வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 12 அரை சவரன் தங்க நகைகள், 400 கிராம் வெள்ளி பொருட்கள், 5000 ரூபாய் ரொக்கம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. இது குறித்து அளித்த புகாரின் பேரில் வந்த ஆற்காடு நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கோவையில் 200 வருட பாரம்பரிய கபாஸ்தானில் இருந்தவர்களின் அடக்கம் செய்ய விடாமல் தடுக்கும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் அன்னூர் காளிப்பாளையம் பகுதியை சேர்ந்த ஜெய்துன் பீவி என்னும் மூதாட்டி உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இந்நிலையில் 200 வருடம் பாரம்பரியமாக அடக்கம் செய்து வந்த கபரஸ்தானில் அடக்கம் செய்ய விடாமல் தடுத்த வெள்ளமடை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திமுகவை சேர்ந்த கணேஷ் மற்றும் அரசு அதிகாரிகளை கண்டித்து இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் அவரது உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மூதாட்டியை அடக்கம் செய்தனர். தொடர்ந்து மூதாட்டியின் குடும்பத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இது சம்பந்தமாக புகார் அளித்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜெய்தூனின் உறவினர்கள், கணேசன் என்பவர் கபரஸ்தான் பின்புறம் சைட் போட்டு நிலத்தை விற்பனை செய்து வருவதாகவும் அதற்கு முன்பக்கம் கபரஸ்தான் இருப்பதனால் அரசு அதிகாரிகள் துணையோடு அந்த நிலத்தை ஆக்கிரமித்து உள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து அன்னூர் வட்டாட்சியர், பிடிஓ மற்றும் பல்வேறு அரசு அதிகாரியிடம் புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து பாரம்பரியமாக கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம இஸ்லாமிய சடங்குகளை அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஏன் நீங்கள் தடுக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது ஆர்டிஓ சைடும் சரி, அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார், மணிகார் யார்கிட்டையுமே ஒரு முறையான பதில் இல்லை. அப்போ கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி 10 மணிக்கு மேலே நீங்கள் அடக்கம் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்லி நம்மளும் 10 மணிக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய நபர்களை வச்சு அந்த வயசான பெண்மணியுடைய சடத்தை அடக்கம் பண்ணிவிட்டு 10-11 மணிக்கு கலைந்து போகிறோம். போய் இரவோடு இரவாக அந்த பகுதியில் ஏற்கனவே அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைகளை ஃபுல்லாக ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு முழுக்க தரைமட்டமாக்கி சாலை அமைப்பதற்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ உடனடியாக இது சம்மந்தமாக நம்ம பெரியநாயக்கம்பாளைய காவல்துறையிடையும் புகார் கொடுக்குறோம். இன்றைக்கி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவருக்கு புகார் மனு கொடுத்துருக்குறோம். ஆனால் மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு இது சம்மந்தமான என்கொயரி வச்சுருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை. இது எங்களுக்கு ஒரு சாராரை இது பண்ணக்கூடிய விதமாக இருக்குது. ஆகையால் உடனடியாக முதலமைச்சரும் சிறுபான்மை நல அலுவலர்களும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் சார்ந்த ஆட்சியாளர்கள் இஸ்லாமியருடைய இந்த கபர்ஸ்தானை 18.6 ஏக்கர் கபர்ஸ்தானை அதிகாரத்தை பயன்படுத்தி அபகரிக்கக்கூடிய நபர்கள்ட்ட மீட்டு இந்த இஸ்லாமியர்கள்ட்ட கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். பழவேற்காடு கடலில் ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் 1.10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகள் கடலில் மூழ்கியது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஊராட்சிக்குட்பட்ட பசியாவரம் மீனவ குப்பத்தை சேர்ந்த சதீஷ்குமார், கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் தங்களுக்கு சொந்தமான மீன்பிடி படகில் பழவேற்காடு கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இந்நிலையில் மீன்பிடித்துவிட்டு முகத்துவாரம் பகுதியில் வரும்போது கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து இருவரும் தத்தளித்துள்ளனர். அப்போது அந்த வழியாக மீன்பிடிக்க சென்ற சக மீனவர்கள் கடலில் தத்தளித்த 2 மீனவர்களையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். மேலும் அவர்களது படகையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இந்நிலையில் படகில் இருந்த 1.10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 95 கிலோ காலாசெட் வலைகள் கடலில் மூழ்கியுள்ளது. மேலும் படகு மற்றும் படகின் இன்ஜின்களும் சேதமடைந்துள்ளன. இந்த சம்பவம் குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூரில் நடைபெற்ற தமிழ்நாடு திருமண அமைப்பு தொழிலாளர் நலசங்கத்தின் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.
வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ்நாடு திருமண அமைப்பு தொழிலாளர் நலசங்கத்தின் கூட்டம் மாநில தலைவர் ராமசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஞானசேகரன் கலந்து கொண்டு கூட்டத்தை துவக்கி வைத்தார். இதில் திருமண அமைப்பாளர்களுக்கு அமைப்பு சாரா தொழிலாளர் பட்டியலில் சேர்த்து தொழில் அங்கீகாரம் தர வேண்டும், திருமண அமைப்பாளர்களுக்கு தனி நலவாரியம் உருவாக்க வேண்டும், அரசு நலத்திட்ட உதவிகளும் தொழில் புரிய உரிய ஆவணம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனில் வரும் ஜனவரி 25ஆம் தேதி மாநில அளவில் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்தனர். இதில் திரளான திருமண அமைப்பு தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் அருகே 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலக உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் தண்டுக்கானூர் பகுதியைச் சேர்ந்தவர் வெண்ணிலா. இவர் கொரட்டி கிராம நிர்வாக அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலக உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் நிலத்தை நில அளவீடு செய்ய வேண்டும் என கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அப்போது உதவியாளர் வெண்ணிலா 5000 ரூபாய் பணம் கொடுத்தால் நிலத்தை அளவீடு செய்வதாக கூறியதை அடுத்து முருகன் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ராஜியிடம் மனு அளித்தார். பின்னர் லஞ்ச ஒழிப்புத்துறை உதவியுடன் கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர் வெண்ணிலாவிடம் 5000 ரூபாய் பணத்தை அவர் லஞ்சமாக கொடுத்துள்ளார். பின்னர் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கிராம நிர்வாக அலுவலக உதவியாளரை கையும் களவுமாக பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் கருத்தரங்கம் நடைபெற்றது. காரைக்காலில் தனியார் டிரஸ்ட் மற்றும் தேசிய பெண்கள் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் கருத்தரங்கம் தனியார் செவிலியர் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று பாலியல் குற்றங்களுக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றனர். இந்த கருத்தரங்கில் தனியார் தொண்டு நிறுவனர் பத்மினி மற்றும் பெண்கள் பாதுகாப்பு அதிகாரி ரவிசங்கர் தலைமையில் ஜெயபாரதி பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். மேலும் கன்சியூமர் செயலாளர் சிவக்குமார் விழாவில் பங்கேற்று பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து கருத்துக்களை எடுத்து விளக்கி கூறினார். புதுக்கோட்டையில் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகள், மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் அருணா பங்கேற்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியானது பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ராஜா வீதி, பிருந்தாவனம் உள்ளிட்ட வழியாக ஊர்வலமாக வந்து நகர் மன்றத்தில் நிறைவடைந்தது. இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்களிடம் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் விழிப்புணர்வு அட்டைகளை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். தாய்லாந்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிக்கான விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகளுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் பாராட்டு தெரிவித்தார். தாய்லாந்து நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக அளவிலான இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் டிசம்பர் 4 முதல் 7ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் இந்தியாவிலிருந்து 60 பாரா வீரர் வீராங்கனைகள் பங்கேற்ற நிலையில் 15 தமிழ்நாடு பாரா விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் இந்திய அணி 23 தங்கம், 26 வெள்ளி, 19 வெண்கல பதக்கம் என மொத்தம் 68 பதக்கம் பெற்று பதக்க தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இதில் மதுரையை சேர்ந்த கல்லூரி மாணவி அமுல்யா ஈஸ்வரி 1500 மீட்டர் மற்றும் 800 மீட்டர் ஓட்ட போட்டியில் 2 தங்க பதக்கமும் 400 மீட்டர் ஓட்ட போட்டியில் வெண்கல பதக்கமும் வென்றுள்ளார். மதுரை சட்டக்கல்லூரி மாணவர் வருண் குண்டு எறிதலில் வெள்ளி பதக்கமும் வட்டி எறிதலில் வெண்கல பதக்கமும் வென்று சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் பதக்கம் பெற்று நாடு திரும்பிய இருவரையும் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா பாராட்டு தெரிவித்து கௌரவப்படுத்தினார். மேலும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மண்டல முதுநிலை மேலாளர் வேல்முருகன், மதுரை விளையாட்டு இளைஞர் நலன் அலுவலர் ராஜா, மாற்றுத்திறன் வீரர்களின் பயிற்சியாளர் ரஞ்சித் குமார் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். கும்பகோணத்தில் மத்திய பாஜக அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தலைமை தபால் நிலையம் முன்பு அதானி குடும்ப நிறுவனங்களின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்ற கூட்டக்குழு விசாரிக்க உத்தரவிட தவறிய பாஜக மத்திய அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிபிஐ மாவட்ட செயலாளர் பாரதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் சிவபுண்ணியம், ஏஐடியூசி மாநில செயலாளர் தில்லைவனம், செந்தில்குமார், ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற சபா கூட்டத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தை மீட்டு ரேஷன் கடை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் பகுதி சபா கூட்டம் மாநகராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் 39வது வார்டு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து தனிநபர்கள் சமூக விரோத செயலில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினர். மேலும் அந்த இடத்தை மீட்டு தங்கள் பகுதிக்கு ரேஷன் கடை அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இதைத் தொடர்ந்து பேசிய மேயர் ஜெகன் பெரியசாமி, தூத்துக்குடி மாநகர பகுதியில் மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டு தற்போது மழைநீர் எங்கும் தேங்காமல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாகவும், இதேபோல் தூத்துக்குடி மாநகர பிரதான சாலையான வஉசி சாலையில் இருபுறங்களும் பேவர் பிளாக்கள் பதிக்கப்பட்டு ஸ்மார்ட் சாலையாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரை நீதிமன்ற உத்தரவின் எதிரொலியாக வைகை ஆற்றில் கழிவுநீர் கலக்கும் இடங்களில் மாவட்ட ஆட்சியர் சஜீவனா ஆய்வு மேற்கொண்டார். வைகை ஆறு உற்பத்தியாகும் இடத்திலிருந்து கடலில் கலக்கும் இடம் வரை சுமார் 120க்கும் மேற்பட்ட இடங்களில் கழிவுநீர் நேரடியாக கலந்து வைகை நதி மாசடைவதாக கூறி மதுரையை சேர்ந்த மணிபாரதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கடந்த மாதம் 12ஆம் தேதி ஆற்றில் கழிவுநீர் கலக்கும் இடங்களை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் நேரடியாக ஆய்வு செய்து மாற்று நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். இதையடுத்து தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா வைகை ஆறு உற்பத்தியாகும் வருசநாடு, தங்கம்மாள்புரம், மயிலாடும்பாறை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ஆற்றில் கழிவுநீர் கலக்கும் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் ஊராட்சி நிர்வாக அதிகாரிகளிடம் கழிவுநீர் ஆற்றில் கலக்காதவாறு மேற்கொள்ளப்பட்ட மாற்று நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த அவர் அனைத்து பணிகளையும் உடனடியாக தொடங்குமாறு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் உடனிருந்தனர். கடலூரில் தென்பெண்ணை ஆற்றின் கரையின் அணையை உயர்த்தி கான்கிரீட் சுவர் அமைக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூரில் சில தினங்களுக்கு முன்பு கனமழை காரணமாக சாத்தனூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. இந்நிலையில் தென்பெண்ணை ஆற்றின் கரையில் அணையை உயர்த்தி கான்கிரீட் சுவர் அமைக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடத்தப்பட்டு முதல் தாழங்கூடா வரை தென்பெண்ணை ஆற்றின் கரையை உயர்த்தி பலப்படுத்தி கான்கிரீட் சுவர் அமைக்க வேண்டும், வெள்ளநீர் புகுந்து லட்சக்கணக்கில் பொருட்களை இழந்த வீடுகளுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு தொகை தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தட்டப்பாறை கிராமத்தில் உள்ள VAO அலுவலகம் எதிரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிளை செயலாளர் பாபு தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு அக்கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் சாமிநாதன், குணசேகரன், தாலுகா செயலாளர் சிலம்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தினை துவக்கி வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் 100 நாள் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு 100 நாள் வேலை வழங்க கோரியும் கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையார் மரத்தேரில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 7ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர் மாலைகள் அணிவித்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகர், முருகப்பெருமாள் தேர்களை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். தொடர்ந்து அண்ணாமலையார் மரத்தேரில் மாட வீதியில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தேர் பவனியின் போது ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்வுகளை ஒரு சிறிய தொகுப்புகளாக காணலாம். கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் மனித உரிமைகள் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நகராட்சி ஆணையர் சுபாஷினி மற்றும் நகர்மன்ற தலைவர் நாகராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அனைத்து பிரிவு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களும் கலந்து கொண்டு மனித உரிமைகள் தின உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சக்கராப்பள்ளி சக்கர வாகேஸ்வரர் கோவிலில் உள்ள சூரிய தேவர் மூல திருமேனியை கண்டுபிடித்து மீட்டு தருமாறு ஐயம்பேட்டை காவல் நிலையத்தில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் IG பொன் மாணிக்கவேல் மற்றும் கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் கோரிக்கை மனுவை அளித்தனர். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பகுதியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைக்காலத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதால் அந்த வழியாக செல்லும் மாணவ மாணவிகள், கிராம மக்கள் உள்ளிட்டவர்கள் சிரமப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே செங்கனூர் ஆழ்வார்குறிச்சி இடையே உள்ள மாற்றுப்பாதையில் தார் சாலை அமைத்து கொடுத்தால் அப்பகுதி மக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என பாஜக மாநில நிர்வாகி சோபனா தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார்.
மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மனித உரிமைகள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். அப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் இந்தியாவில் செயல்படுத்த தக்க பன்னாட்டு சட்டங்களில் வரையறுக்கப்பட்ட மனித உரிமைகள் குறித்து உண்மையுடனும் நடந்து கொள்வதாகவும் எவ்வித வேறுபாடுமின்றி அனைவரும் மனித உரிமைகளை மதித்து நடப்பதுடன் மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் தன்னுடைய கடமைகளை ஆற்றுவேன் என அரசு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். நெல்லை மாவட்டம் களக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் உலக மனித உரிமை தினத்தை முன்னிட்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை நாங்குநேரி தாசில்தார் பாலசுப்ரமணியன் துவக்கி வைத்தார். முன்னதாக மாணவர்களுக்கு போதையின் தீமைகள் குறித்து காவல்துறையினரும் அரசு அதிகாரிகளும் சமூக ஆர்வலர்களும் ஆசிரியர்களும் விளக்கி பேசினர். இதில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள், காவல்துறையினர், அரசு அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். பாரதியாரின் முழுமையான படைப்புகளின் தொகுப்பு இன்று வெளியிடுகிறார் பிரதமர் மோடி. 3 நாள் பயணமாக ரஷ்யா சென்ற மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதிபர் புதினை நேரில் சந்தித்து பேச்சு. சம்பல் வன்முறையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சந்தித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக உறுதி. திருச்சி திண்டுக்கல் ரயில்வே பாதையில் பராமரிப்பு பணி. திருச்சி வழியாக செல்லும் ரயில்வே சேவைகள் மாற்றம். தமிழகத்தில் இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தீவிரம். வானிலை ஆய்வு மையம் தகவல். மயிலாடுதுறையில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. கனமழை எச்சரிக்கை காரணமாக விடுமுறை அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.